ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். என் பேர் டிஜேஆர். நம்ம நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். கடவுள் இருக்காரா இல்லையாப்பா, கடவுள் இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார், உண்மையிலே கடவுள் இருக்காருன்றதை எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது, அவர்கிட்ட நான் எப்படி பேசுகிறது, என்னோடய கேள்விகளை நான் அவர்கிட்ட எப்படி கேட்குறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம நிறைய பேருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் சீரீஸ் ஆன் டிஸ்கவரிங் காட். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ் தேர் அ காட், கடவுள் இருக்காரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அப்படியே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை நம்புவீங்களா? சரி, ஓகே. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெயிண்டிங் இருக்குது, அழகாக ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. வாவ், எப்படி இருக்குது இந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறீங்க. அந்த பெயிண்டிங்கை ரசிச்சுட்டு இதை கேட்குறீங்க, இதை யார் உருவாக்குனது, இது யார் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்படி திடீர்னு வரும் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கொஸ்டின் எப்படி அது வந்துச்சு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் தான், ஒரு கிரியேஷன் இருந்தால் ஒரு கிரியேட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஒரு பெயிண்டிங்கை ஒரு பெயிண்டர் வரைஞ்ச மாதிரி நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. மலைகள் இருக்குது, நம்ம பார்த்து ரசிக்கிற நிறைய பறவைகள் இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குது. ஸோ நம்ம நிறைய இடங்களை போய் நம்ம நேச்சரை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு கிரியேஷன் தான். இது எல்லாத்துக்கும் ஒரு கிரியேட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இது திடீர்னு ஒரு நாள் வரல, இல்லை ஒரு செல்லுலேருந்து இது இவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். பைபிள் கிளியராக சொல்லுது, இன் ஜெனசிஸ் 1:1 God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ நம்ம கிளியராக அதில் பார்க்க முடியுது, கடவுள் தான் நம்மளை சுற்றி நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு. ஏன் உங்களையும் என்னையும் அவர் தான் படைச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்படி கன்க்ளூட் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் படைச்சு நம்மளை அழகாக வச்சிருக்கிறது ஒரு டிவைன் பவர்ஃபுல் பீயிங், அவர் தான் கடவுள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். There is a God, there is a creator for every creation.